ஃபினான்ஷியலா எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். எனக்கும் இருந்திருக்கு. ஸோ ரிச்சா இருந்தாலும் சரி, பூரா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இருக்கும். ஆனா, ஒரு சில ஹேபிட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, அந்த டைம்ல நம்ம ஃபினான்ஷியலா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவும் இருக்கலாம். நம்ம லைஃப சிம்ப்ளிஃபைடாவும் இருக்கும். ஸோ அது மாரியான ஒரு சில 12 டிப்ஸ் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பிலீவ் யூ கேன் சேவ். நீ உங்களால சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம நம்பணும். அதே மாரி நம்ம வருமானத்துக்குள்ள நம்மளால குடும்பத்த நடத்த முடியுங்கிறத நம்ம முதல்ல நம்பணும். அதுதான் நெறைய பேருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்க சின்ன எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, என்னோட கிச்சன் டூர் வீடியோ இல்ல ஷார்ட்ஸ்ல பார்க்குறவங்க, உங்களது பெரிய கிச்சன். ஸோ ஆர்கனைஸ்டா வச்சிருக்கீங்க. என்கிட்ட சின்ன கிச்சன் தான் இருக்கு அப்படின்னு நெனைக்கிறதாவும் இருக்கலாம். உங்களுக்கு நெறைய வருமானம் வருது. எனக்கு வருமானம் வரல அப்படின்னு நெனைக்கிறது தான் நம்ம சேவ் பண்ண முடியாததுக்கு காரணம். ஸோ இது ஒரு சின்ன விஷயத்துல இந்த மாரி கிச்சன்ங்கிற விஷயத்துல ஆரம்பிச்சு தான் நம்ம, இல்ல என்னால முடியாது. உங்கள்ட்ட இப்படி இருக்கனால தான் உங்களால முடியுதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். அப்படி சொல்லாம நம்மளால முடியும்னு நம்ம என்னைக்கு நம்ப ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு கண்டிப்பா நம்ம எல்லாராலயும் எல்லாமே முடியும். அடுத்தது பணம் அதிகமா வந்தோனே நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்றதுக்காக என்னைக்குமே வெயிட் பண்ணக்கூடாது. சேவ் பண்றது எப்பவுமே பண்ணிட்டே இருக்கணும். ஒரு உங்களுக்கு ரொம்ப கம்மியான சம்பளம் வந்தா கூட, ஒரு ரூ. 500 கண்டிப்பா உங்களால சேவ் பண்ண முடியும். ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்காமலே இல்ல சேவ் பண்ண முடியாது, முடியாதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சம்பளம் வந்தோனே ஒரு ரூ. 500 எடுத்துட்டு போய் ஒரு ஆர்டி அக்கவுண்ட்ல போடுங்க. உங்கள ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்ண ஒரு லோ ரிஸ்க்ல உள்ள ஒரு சாதாரண பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு ஆர்டி அக்கவுண்ட் போட்டு பாருங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போதே என்னோட அப்பா, அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. இந்த சேவிங்ஸ் அப்போ எனக்கும், என் அக்காவுக்கும் கை குடுத்தது. அதுக்கு காரணம் எங்க அம்மா தான். எங்க அம்மா தான் சின்ன சின்னமா கொஞ்சம் அமௌண்ட் கிடைச்சா கூட உடனே பேங்க்ல போட்டு சேவ் பண்ணுவாங்க. உண்டியல்ல கிடையாது. இந்த உண்டியல் சேவிங்ஸ் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எதுவா இருந்தாலும் பேங்க்ல போடுங்க. கொஞ்சம் வட்டியாச்சும் அது அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது அ அதிக பணம் வந்தோனே நம்மளுக்கு இப்போ ஆஃபீஸ்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு சேலரி ஹைக் கிடைக்குது. அப்போ உடனே நம்ம லைஃப் ஸ்டைல் க்ரீப் அப்படிம்பாங்க. அதாவது செலவுகளும் அதிகமாகுது. நம்ம ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆவோம். என்ன போன மாசத்த விட இந்த மாசம் அதிக செலவா இருக்கு. நம்ம சம்பளம் கூட வாங்கியிருக்கோம். ஆனாலும் பணம் பத்தல அப்படின்னு நினைப்போம். அந்த மாரி லைஃப் ஸ்டைல் க்ரீப்ப வர விடாதீங்க. இந்த லைஃப் ஸ்டைல் க்ரீப் தான் நம்மளோட மில்லினியல்ஸ் ஜெனரேஷன்ல இருக்க மில்லினியல்ஸ் எல்லாருமே ஒரு டெப்ட் ட்ராப்குள்ள மாட்டியிருக்குன்னு சொல்லலாம். எல்லாரும் சம்பளம் அதிகமானோனே பர்சனல் லோன், கிரெடிட் கார்ட்ஸ், கார் லோன், ஹோம் லோன் எல்லா லோனையும் வாங்கி நம்ம மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. ஸோ மணி அதிகமாக ஆக உங்க லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. அதே மாரி இருங்க. அப்ப நெறைய சேவ் பண்ண முடியும். அடுத்தது கம்மியான திங்ஸ் வச்சுக்கிறது. கம்மியான திங்ஸ் வச்சுக்கிறது மூலமா நம்மளால நெறைய விஷயங்கள் பண்ண முடியும். நம்ம பணம் சேவ் பண்றதும் அதுல ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நாட்ல இப்போ எப்படி இருக்குன்னா, பீப்பிள்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய வீடு இருக்கணும். அப்பதான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதா நெனைப்பாங்க. பெரிய கார் இருக்கணும். நெறைய கேட்ஜெட்ஸ் இருக்கு. அலெக்ஸா அந்த மாரிலாம் சொல்றோம்ல. அந்த மாரி கேட்ஜெட்ஸ், பெரிய ஃபோன், பெரிய லேப்டாப், பெரிய டேப் இந்த மாரி இருந்தா தான் நம்ம ஃபினான்ஷியலா நல்லா இருப்போம்னு மத்தவங்க நெனைப்பாங்க. அப்படின்னு நம்ம சொல்றத பார்த்து நம்மளும் அத நம்புறோம். அது உண்மை கிடையாது. நம்ம ஃபினான்ஷியலி ஃப்ரீயா, கடன்கள் இல்லாம, டெப்ட் ஃப்ரீயா, ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி தெரியணுங்கிறது இல்ல. நம்ம எப்படி நிம்மதியா நைட்டு தூங்குறோமோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வாண்ட்ஸ். நம்மளோட தேவைகள் ஒண்ணு இருக்கு. நீட்ஸ். நம்மளோட வாண்ட்ஸ் நம்ம ஆசைப்படுற சில விஷயங்கள் இருக்கு. நம்மளோட வாண்ட்ஸ்க்கு அத சில பேர் ஃபன் மணி அப்படின்னு கூட சொல்றாங்க. அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்குங்க. ஆசைப்பட்டு எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். நானுமே ஆசைப்பட்டு ஏதாவது ஒண்ணு வாங்குவேன். அது ஈவன் இப்போ என் பையனுக்கு 10 டேஸ் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அப்போ பக்கத்துல இருக்க ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வந்தா, இப்ப இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அங்க நெறைய செலவுகள் ஆகத்தான் செய்யுது. என்ட்ரி டிக்கெட் மொதற்கொண்டு ₹60 போட்டிருந்தாங்க. ₹30 போடுற இடத்துல. பட் எல்லாமே டபுள், ட்ரிபிள் ரேட் தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம செலவு பண்ணலாம். அது தப்பு கிடையாது. அதனால நீங்க உங்களோட பட்ஜெட் போடும்போது, நீங்க அந்த மாசம் நீங்க வெளியில போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பர்ட்டிகுலர் அமௌண்ட் எடுத்து வைங்க. நீங்க பணம் வந்தோனே சேவ் பண்ணிட்டீங்கன்னா, இத தாராளமா உங்களால பண்ண முடியும். அதே மாரி நம்ம வாண்ட்ஸ தான் குறைக்கணும் அப்படின்னு நினைப்போம். வெளில வாங்கி சாப்பிடுறத கட் பண்ணணும். காஃபி சாப்பிடுறத நிறுத்தணும். வெளியில படம் பார்க்க போகக்கூடாது. ரெஸ்டாரண்ட் போகக்கூடாது. இப்படிதான் நினைப்போம். ஆனா நம்மளுக்கு அதிகமா செலவாகுறதுல நம்ம குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம்.
எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு நீங்க ரெண்டல்ல இருக்கீங்க. ஓன் ஹவுஸ்ல இருந்தா கூட அதுக்கு மெயின்டெனன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து வீடு சின்னதா கட்டுறதா இருக்கலாம். இல்ல சின்ன வீடு வாடகைக்கு போறதா இருக்கலாம். நீங்க டீக்ளட்டரிங் பண்ணும்போது கம்மியான திங்ஸ் இருக்கும்போது சின்னதா இருக்க வீடு நம்மளுக்கு போதும்னு தோணும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல என்ன மாதிரி பண்ணலாம்? காருக்கு பதிலா பைக் யூஸ் பண்ணலாமா? எங்களுக்கு வந்து கார் யூஸ் பண்ணாம பைக் அதிகமா யூஸ் பண்ணும்போது டீசல் செலவு அதிகமா குறைஞ்சது. அடுத்தது வந்து ஃபுட். இப்போ வந்துட்டு ஃபுட்டோட விலை எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அந்த விதத்துல இந்த மாதிரி சேவ் பண்ணலான்னு ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ்ல என்ன கட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அடுத்தது நான் எசென்ஷியல் திங்ஸை வந்துட்டு வாங்குவோம் நம்ம. மாசம் மாசம் வாங்குறதுக்குன்னு ஏதாவது ஒரு நான் எசென்ஷியல் திங்ஸ் நம்ம வாங்குவோம். என்னோட எக்ஸாம்பிளா வச்சு சொல்லணும்னா இப்ப பண்ணல, பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாசம் மாசம் என்னோட சேலரி வந்தோடனே நான் போயிட்டு ஒரு ட்ரெஸ் வாங்குவேன். அது வாங்கி வாங்கி எனக்கு வந்து அது வாண்டா இல்லாம அது நீட் மாதிரியே ஆயிடுச்சு. அதுதான் எல்லாருக்குமே நடக்குது. அது வந்து நம்ம நீட் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது நீட் கிடையாது. அது வந்து ஒரு நான் எசென்ஷியல் திங். நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு பொருள் தான் அந்த ட்ரெஸ் அப்படிங்கிறது. இது வந்து நான் ட்ரெஸ் வந்து எக்ஸாம்பிளா சொல்றேன். அது வந்து எந்த மாதிரியான இதுவா வேணாலும் இருக்கலாம். அது நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். அடுத்தது எப்பவுமே 2 விதமான சேவிங்ஸ் கோல் வச்சுக்கோங்க. ஒன்னு வந்து லாங் டேர்ம், இன்னொன்னு ஷார்ட் டேர்ம். ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம். லாங் டேர்ம் அப்படிங்கும்போது நம்ம குழந்தைங்களோட படிப்பா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கா இருக்கலாம். இதெல்லாம் வந்து 5 to 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் அந்த மாதிரி போறது. பெண் குழந்தை இருக்குன்னா அவங்க கல்யாணத்துக்கு சேர்க்கறதா இருக்கலாம். இதெல்லாம் லாங் டேர்ம். அடுத்தது ஷார்ட் டேர்ம். நம்ம வந்து ஒரு வெக்கேஷன் போறதுக்காக சேவ் பண்றது. இதெல்லாம் வந்துட்டு ஷார்ட் டேர்ம். இல்ல வந்து ஒரு கோல்டு வாங்கணும். கோல்டு வாங்குறதுக்கு 1 வருஷத்துக்குள்ள பணம் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி வாங்கும்போது நம்ம கோல்டு வாங்கும்போது அது ஒரு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. அது ஷார்ட் டேர்மா இருந்தாலும். வெக்கேஷன் போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் கிடைக்குது. வாழ்நாள் பூரா அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம். ஸோ அப்பதான் நீங்க லைஃப் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வாழ முடியும். அடுத்தது நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு செலவுகளை குறைக்கணும்னா. நான் டிசம்பர் மாசம் பண்ணேன். இது ஆல்ரெடி நவம்பர்ல சொல்லியிருந்தேன் கூட. இதுல வந்து நான் நவம்பருக்கு எவ்வளவு செலவானுச்சு, டிசம்பருக்கு எவ்வளவு செலவானுச்சு, என்னோட வாண்ட்ஸை மட்டும் போட்டிருக்கேன். நீட்ஸை போடல. நவம்பர் மாசம் தீபாவளி இருந்தது. ஸோ அதனாலே வேற எக்ஸ்ட்ரா செலவாயிருந்தது. பட் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு 4000 மட்டும் செலவாயிருந்தது. அதுக்கு காரணம் வந்துட்டு என்னோட பையன் தான். எங்களுக்குன்னு எதுவும் செலவு பண்ணல. ஏன்னா ஒரு டோட்டலா 4000 தான் செலவாயிருந்தது வாண்ட்ஸ்ல. ஆனா நவம்பர்ல பாத்தீங்கன்னா 17,000 செலவாயிருந்தது. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த எக்ஸிபிஷன் நாங்கெல்லாம் போனோம். ஸோ அங்க வந்து ஒரு 1000 ருபீஸ் ஆனிச்சு. என் பையன் அப்புறம் போனை வந்து தண்ணியில போட்டுட்டான். ஸோ அதை சரி பண்றதுக்கு ஒரு 3000 ஆனிச்சு. இந்த மாதிரி ஒரு 4000 ருபீஸ் தான் ஆயிருந்தது. ஆனா நவம்பர்ல பாத்தீங்கன்னா 17,500 ஆயிருந்தது. ஸோ இந்த மாதிரி நோ ஸ்பெண்ட் வந்து ஏதாவது ஒரு மந்த் பண்ணும்போது நம்மளுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். பேலன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும்னு சொல்லலாம். அடுத்தது லிவ் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களோட சக்சஸ் என்ன அப்படிங்கறத நீங்க தான் டிஃபைன் பண்ணணும். அடுத்தவங்க டிஃபைன் பண்ணக்கூடாது. உங்களோட சொந்தக்காரங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கலீக்ஸ் இவங்களுக்காக நீங்க வாழக்கூடாது. உங்களுக்காக, உங்களோட ஒய்ஃப், உங்களோட உங்க ஹஸ்பண்ட், உங்க குழந்தைங்களுக்காக தான் நீங்க வந்து வாழ முடியும். இதை வந்துட்டு உங்களோட ஐடியா ஆஃப் சக்சஸ் என்ன அப்படிங்கறத நீங்க தான் டிஃபைன் பண்ணணும். அடுத்தவங்க சொல்லக்கூடாது நீ இவ்வளவு பெரிய கார் வச்சிருந்தாதான் நீ வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்க அப்படிங்கறத வேற யாரும் முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுங்கிறது நீங்க தான் சொல்லணும். இதை வந்துட்டு சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக் தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த புக் லிங்க்கும் இருக்கு. இதை வச்சு நான் தனி வீடியோவும் போட்டிருக்கேன். அதோட லிங்கும் கொடுக்குறேன். அதுல பாருங்க. மணியை பத்தின ஒரு சூப்பரான லாஜிக் அந்த புக்ல கிடைக்கும். அடுத்தது உங்ககிட்ட இல்லாத பணத்தை வச்சு எந்த பொருளையும் வாங்காதீங்க. அதாவது கிரெடிட்ல வாங்குறது, இஎம்ஐல வாங்குறது. அது வந்து ஒரு எதுவா வேணா பெரிய வீடாவும் இருக்கலாம், இல்ல காராவும் இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்ககிட்ட இல்லாததை வச்சு வந்து எதையுமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. லைஃப் அப்படிங்கிறது வாழ்றதுக்காக தான். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வந்து சில சில விஷயங்கள்ல நம்ம எக்ஸ்பென்சஸ் குறைச்சிக்கலாம். ஆனா வந்துட்டு வாழ்றதுக்கு நம்ம மறந்துடக்கூடாது. நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி வெக்கேஷன் போகணும்னு நினைக்கிறது. அந்த மாதிரி போற டைம்ல நீங்க வந்துட்டு அந்த இடத்துல கஞ்சிதானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்க இப்ப கேரளா டூரிஸ் ரீசெண்டா போயிருந்தோம். அப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஹோட்டல்ஸ்ல தான் தங்கணும். பட் இட்ஸ் ஒர்த் இட். அந்த டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அந்த இடத்துலயும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்லாம. ஸோ அதை வந்து நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வந்து அது சேவிங்ஸ்ல இருந்து தான் அந்த டூர் நாங்க போனோம். கிரெடிட்ல கிடையாது.
அண்ட் லாஸ்ட் ஒன், பி ஜென்டில் வித் யுவர் செல்ஃப். எல்லாத்துக்குமே ஒரு டைம் எடுக்கும். நம்ம ஒரு லாங் டேர்ம் கோலா இருந்தாலும், ஷார்ட் டேர்ம் கோலா இருந்தாலும், பணம் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் எடுத்துக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க அதே மாரி எக்ஸ்பென்சஸ்ல கட் பண்றேன்னு சொல்லி டிராஸ்டிக்கா இந்த மாசம் ஃபுல்லா நான் எல்லாத்தையும் கட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தியாகும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. நான் எப்படி டிசம்பர் அண்ட் நவம்பர் கம்பேர் பண்ணி சொன்னேன். இது பண்றதுனால இப்ப ஜான்வரிக்கு வந்து என்னால நவம்பர்ல பண்ணதுல ஆட்டோமேட்டிக்கா பாதி பண்ண முடியும். அண்ட் ஈவன் பிப்ரவரில இன்னொரு நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.